வணக்கம் நேர்களே. பொதுவாக தலைவர்கள் பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம், நிறைய எழுதுகிறோம், மேடைகளில் அவங்கள பற்றி பேசுகிறோம். ஆனால் அந்த தலைவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை பற்றி நம்ம நினைக்கிறோமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் இன்றைக்கி அப்துல் கலாம் ஐயாவோட பெற்றோர்களை பற்றி அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களை நான் சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். அப்துல் கலாம் சின்ன வயசாக இருந்தப்போ பள்ளி படிப்பு படிச்சுட்டு இருந்தார். அவங்க அம்மா அப்பா 2 பேருமே வறுமையின் காரணமாக வேலைக்கு போயிட்டுருந்தாங்க. ஒரு நாள் பள்ளிக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டார். அவங்க அம்மா அப்பாவும் வந்துடுறாங்க. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, வேலையை விட்டு வந்த பிறகு சமைக்கிறாங்க. சமைச்சு முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு 3 பேரும் உட்காந்து சாப்பிட்லான்னு எல்லாம் உட்காடுறாங்க. அப்போ அன்றைக்கி நைட் சாப்பாடு ரொட்டி தயார் பண்ணுறாங்க. ரொட்டியை எடுத்து தட்டில் வைக்கிறப்ப, இன்றைக்கி ரொட்டி கருகி போச்சு, எதுவும் நினச்சிக்காதீங்க, சாப்பிடுங்க, நாளைக்கு நல்லா பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே அப்துல் கலாம் ஐயாவோட அப்பா என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எனக்கு கருகின ரொட்டி தாம்மா பிடிக்கும், வெய்மா அப்படின்னு சொல்கிறாரு. அப்துல் கலாம் ஐயா அப்படியே அப்பாவை பார்க்குறாரு. அப்புறம் அவருக்கு வச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு ராத்திரி போய் படுத்துடுறாங்க. படுத்து போகிறப்ப அப்துல் கலாம் ஐயா அவங்க அப்பாட்ட கேட்குறாரு, அப்பா உங்களுக்கு உண்மையிலேயே கருகின ரொட்டி தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே, அங்கே பாருப்பா தம்பி, நாள் பூரா வேலை பார்த்துட்டு ரொம்ப களைப்பாக இருப்பாங்க. களைப்பாக வந்ததோடு நமக்கு சாப்பாடும் செஞ்சு பணிவிடையெல்லாம் செய்கிறாங்க. ஒரு கருகின ரொட்டி நம்மளை ஒன்றும் செஞ்சிட போகிறது கிடையாது. ஆனால் ரொட்டி கருகிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசை நம்ம காயப்படுத்தக்கூடாது. அதனால தான் நான் கருகின ரொட்டி பிடிக்குன்னு சொல்லி நான் வாங்கி சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்துல் கலாம் அன்னையிலேருந்து அவங்க அப்பாவோட கொள்கையை தான் பின்பற்றிட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. பெண்களோட உணர்வுகளை அவங்க அப்பா நல்லாவே புரிஞ்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இப்போ பாருங்களேன், ஒரு சாப்பாட்டில் கொஞ்சமாக உப்பு கம்மியாக போனாலும் சரி, இல்லைன்னா காரம் கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ போயிடுச்சுன்னா சரி அப்படியே தாம் தும்னு குதிக்க வேண்டியது, வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க. முகத்தை அப்படியே ஒரு மாடி தூரத்துக்கு தூக்கி வச்சுக்குவாங்க. 2 நாளைக்கு கூட பேச மாட்டாங்க. அதனால் அப்படி ஆட்களும் இப்போ இருக்க தான் செய்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணணும், அதாவது ஆணும் பெண்ணும் வேலைக்கு போகிற குடும்பத்தில் அப்படி இப்படி ஏதாச்சும் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதையெல்லாம் அனுசரித்து போகிறதுக்கான மனப்பக்குவமே இருக்க மாட்டேங்குது இப்போ எல்லாம். அந்த மாதிரி இருந்தாக்க அந்த வாழ்க்கை என்னும் படகு எப்படி சுமூகமாக போகும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனால் விட்டு கொடுக்குறவங்க என்றைக்குமே கெட்டு போகிறது கிடையாது. கெட்டு போகிறவங்க என்றைக்குமே விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதனால் விட்டு கொடுப்போம், நன்றாக வாழ்வோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடை பெறுவது எம் மண்ணின் மகள் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக. நன்றி, வணக்கம்.